ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா காலையில் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்கம்மா. வரகரிசியில் கிச்சடி பண்ண போகிறேன். அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி சரி. காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். சரி. இப்போ அதுக்கு அரிசி ஊற வச்சுக்குவோம். வரகரிசியை ஒரு 1/4 மணி நேரம் ஊன்னா போகிறோம். அந்த வதக்கிற டைம் போகிறோம் அதுக்கு. ஓகே. ஒரு டம்ளர் ஊற வைப்போம். ஓகே. இப்போ இதை கழுவிட்டு ஊற வைப்போம். இப்போ ஊற வச்சாச்சு. இப்போ தாளிச்சிடுவோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை கிராம்பு 2 போட்டுக்கலாம். கடுகு 2 போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் கிச்சடிக்கு நிறையா போட்டால் தான் நல்லா இருக்கும். நான் 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு இருந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். மீடியமாக 2 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சே போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போடக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அள்ளி போடலாம். எந்த பட்டாணி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. அரிசியை போட்டுடலாம். நான் தண்ணியெல்லாம் இழுத்து வச்சுருக்கேன். தண்ணி இருக்கும் போதே உப்புலாம் செக் பண்ணிக்கணும். அப்புறம் கட்டியாகி போட்டிங்கன்னா ஒன்று ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் இருக்காது. இப்போயே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றுட்டோம். அப்புறம் மூடியை போட்டு மூடுவோம். திரிகடிச்சு பாருங்க. இது மாதிரி வந்ததையும் குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. வெயிட்டு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வைங்க. சிம்மில் வச்சு போதும்.
1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட வேண்டியதுதான். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா செஞ்ச வரகரிசி கிச்சடி ரெடி. இப்போ அம்மா வந்து தேங்காய் சட்னி அரைக்கவும் ரெடி ஆகிட்டாங்க. ஓகேவா, அந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அம்மா நீங்களும் பாய் சொல்லுங்கம்மா. பாய். சரி.